வணக்கம் என் தமிழ்நாடு சொந்தங்களே, அரசியல் நிற்கிய அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய ஒரு காலை வணக்கம். எல்லா அரசியல்வாதியும் வந்து ஓட்டு கேட்க வரீங்க. டீ கடையில் 2 பஜ்ஜி போடுறீங்க, போண்டா போடுறீங்க, வடை போடுறீங்க, பரோட்டா சொல்றீங்க, டீயா ஆத்துறீங்க, எல்லாம் செய்றீங்க. எந்த அரசியல்வாதி ஒரு 4 நாள் எங்கள் ஆட்டோ டிரைவர் பொழப்பு, இல்லை டாடா ஏசி ஓட்டுங்க, இல்லை காரு ஓட்டுங்க, இல்லை வேனு ஓட்டுங்க, இல்லை லாரி ஓட்டி ஒரு 4 நாள் எந்த அரசியல்வாசி ஓட்டு கேட்பீங்களா? ஆட்டோ ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. ஆட்டோ ஓட்டிக்கிட்டே ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. அதை விட்டதில்லைங்க. சரி, அதுதான் செஞ்சுடுன்னு சொல்ல முடியாது. எந்த அரசியல்வாசம் வயலில் 2 நடுன்னு அண்டை வெட்டணும், களை எடுக்கணும், உழவு அடிக்கணும், டிராக்டர் ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் உழவு அடிக்க முடியுமா? இல்லை ஒரு ஏக்கர் உழவு அடிங்க. எந்த அரசியல்வாசி 2 கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்போ எதுக்கு மட்டும் தான் வருவீங்க. அம்மா மாதிரி தம்பி மாதிரி ஓட்டு போடுங்க. நீங்கள் சின்னதை பார்த்து நல்லா தானே ஓட்டை போடுவீங்க. ஓட்டை போட்ட பிறகு நீங்கள் நோட்டா காட்டிட்டு போடுவீங்க. பாய் 5 வருஷத்துக்கு வர மாட்டீங்களா? 5 வருஷம் நாயா பாட அலைய வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட 5 வருஷத்துக்கு நாங்கள் நாய் பாடப்பட வேண்டியிருக்கு. கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் ஏறிடுச்சு, கேஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, மிஸ் கிடைக்கல. எல்லாம் ஓட்டு கேட்கறது தான். ஆனால் உங்களை தட்டி கேட்க எங்களுக்கு உரிமை உண்டு. உங்களை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு. நாங்கள் தேர்ந்தெடுத்தேன்னா உங்களை புரியுதா? எம்எல்ஏலேருந்து என்பி வரைக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு செய்யாமல் இருக்கிற நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக வரீங்க? மக்களுக்கு செய்யாமல் எதுக்கு நீங்கள் முதலமைச்சராக வரீங்க? பொதுவாக கேட்குறேன். எல்லாத்தையுமே பொதுவாக எந்த கட்சி அந்த கட்சிங்கிற எல்லா கட்சியும் பொதுவாக கேட்குறாங்க. நீங்கள் ஓட்டில் எலெக்ஷனில் நிற்கணும், பெஸ்ட்டு ஒரு எக்ரிமெண்ட் போடணும். நீங்கள் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ நிற்கிறேன்னா ஒரு பேப்பரில் பத்திரத்தில் கையெழுத்து போடணும். ஆமாம், இந்த ஊருக்கு இது செய்கிறேன், செய்யலையா பதியை விட்டு விளையின்னு. எப்படி பதியை விட்டு விளையின்னு? அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி சொல்லி அந்த அரசு வந்து ஓட்டு கேட்குறாங்களா? கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நான் கேட்குறேன். அந்தந்த ஏரியாவில் இருக்கீங்க, நீங்கள் செய்யணும். செய்ய மாட்டேங்கிறீங்களே. ஓட்டு கேட்குற அன்றைக்கி வந்து ஓட்டு கேட்குறீங்க. அக்கா மாற, தம்பி மாற, அம்மா மாற, தங்கச்சி மாற, மாமா மாற, அண்ணன் மாறன்னு ஓட்டு கேட்டு பிறகு 5 வருஷம் பிறகு தெரு பக்கம் கூட தெரிவித்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. குடிக்க தண்ணி இருக்கா? அங்கங்கே குப்பை குழி நிற்கிது, ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் அம்மா குப்பையாக கிடக்குது, எல்லாம் கிடக்குது. யார் கேட்குறா? அந்தந்த எம்எல்ஏ அந்தந்த என்பி வந்து என்ன சம்பாரிச்சா? என்பி கூட விட்டுதுலைங்க, எம்எல்ஏ தான் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. சம்பாரிச்சா போதான் இருக்காங்க. பார்த்தீங்களா? அந்தந்த எம்எல்ஏ ஒன்றா வேணா 5 எம்எல்ஏ வந்து நிற்பாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமே இருக்காது. 5 வருஷம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது எம்எல்ஏக்கெல்லாம். என்னன்னு தெரியல, எங்கேயும் வருது இல்லையே. அது யாரும் மக்கள் கேட்குறீங்களா? கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒரு மக்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களா? எல்லாம் அவங்க கட்சின்னு கொடியை பிடிச்சி போயிருங்க. கொடியை பிடிச்சி பற்றி பண்ணி கிடையாதுங்க. 5 வருஷம் நிம்மதியாக வாழணும். அப்படின்னா ஒரு சட்டம் போடணும். ஒரு ஓட்டுக்கு 5000 5 லட்சம் வாங்கினேன். நீ 5 வருஷம் எந்த கர்மாதானம் பண்ணிட்டு போ. புரியுதா? 5 லட்சம் வாங்கினேன். அப்படி தான் கேட்கணும். புரியுங்க நம்ம கேட்டால். ஏன்னா அவங்க ஓட்டை வாங்கி போட்டு ஜெயிச்சு போட்டு கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு போடுறாங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு மயிரம் இருக்க மாட்டேது. காலம் முழுக்க கத்திட்டு தான் இருக்கும். கரண்ட் பில்லு ஏறுது, விலைவாசி ஏறுது, கேஸ் இல்லாமல் மக்கள் தவிக்குது. யார் செய்கிறீங்க சொல்லுங்கள்? ஓட்டை கேட்குறீங்க, அக்கா மாற, தம்பி மாற கேட்குறீங்க, அண்ணன் மாற, மச்சி மாற, மாமா மாறுன்னு. 5 வருஷம் ஓட்டை போட்டு ஜெயிச்சுட்டு உக்காண்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஏரியா பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ரோடு இருக்கா, பள்ளம் இருக்கா, குழி இருக்கா, மேடு இருக்கா கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. ஒன்றா டீ கடையில் 2 பஜ்ஜி போடுறீங்க, பரோட்டா போடுறீங்க, இட்லி ஊட்டுறீங்க, சம்சா போடுறீங்க, வடை சொல்கிறீங்க. எந்த அரசியல்வாதியாசன் நிற்கிறீங்க? ஒரு நாள் வயலில் இறங்கி ஒரு அண்டை வெட்டுறீங்களா? இல்லை நடுதான் நடுறீங்களா? இல்லை உழவு தான் அடிக்கிறீங்களா? இல்லை ஆட்டோ தான் ஓட்டுறீங்களா காக்கி சட்டை போட்டு? இல்லை டாடா ஏசி லோடு தான் ஏற்றுறீங்களா? மூட்டை லோடு ஏற்றுறீங்களா? ஏற்ற மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் கஷ்டமான வேலை. நோகாமல் இருக்கிறதுக்கு பஜ்ஜி சுட்டு போக்ஸ் போடுறீங்க, வடை சுட்டு போக்ஸ் போடுறீங்க. ஏன் ஒரு நாளைக்கு வயலில் இறங்கி நட்டு பாருங்கள். அந்த கோமலத்தை கட்டிக்கிட்டு ஆண்ட்ராய்டு போட்டு செய்ய மாட்டீங்களா? ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. எந்த அரசியலும் செய்ய மாட்டீங்க. அது மட்டும் செய்ய மாட்டீங்க. என்ன அது கௌரவம் பார்ப்பீங்க. ஒரு ஏக்கர் உழவு அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க. நாங்கள் செய்வோம், மூட்டை தூக்குவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் எங்கள் டிரைவர் மட்டும் எல்லாம் செய்வோம். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேன். அவங்கவுங்க காய் நகர்த்திருக்கீங்க 5 வருஷத்துக்கு. உங்கள் பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷம் பார்க்குறீங்க. ஆனால் மக்களை அவங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க.
அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளை அவங்க ஃபேமிலி நல்லா இருந்தால் போதும். மக்கள் எப்படி வருஷம் போட்டோம். 5 வருஷம் ஜட்ஜாச்சு, 5 வருஷம் ஜட்ஜிட்டு உட்காந்துருங்க. அடுத்த 5 வருஷம் வேற ஆளை நிற்க வைக்கிறீங்க. அவனும் 5 வருஷம் பச்சு போடுவோம், அவன் பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றி விடுவணும். கடைசியில் ஓட்டு போகிற மக்கள் வந்து முட்டாள். நாட்டுக்காக இப்போ மிலிட்ரியில் பார்டரில் நிற்கிறான். அவங்க வீட்டில் 10 பைசா கூட கிடையாது. 54 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. அவங்க வீட்லேயும் போய் இருக்காது, போலீஸ்காரங்க வீட்லேயும் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த அரசியல் வீட்டு மட்டும் 5 வருஷம் இருப்பாங்க, பல கோடிக்கு அதிபதி ஆகிடுறாங்க. நாட்டுக்காக இப்போ மிலிட்ரியில் போய் நிற்பாங்க, 35 வருஷம் சர்வீஸு. அந்த 35 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் ஒன்றுமே கிடையாது. பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறோன்னு, அதுக்கப்புறம் தான் பொண்ணு கொடுக்குறோன்னு. அதேமாதிரி போலீஸ் 54 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க, 50 வருஷமா 54 வருஷமா. அவங்க வீட்லேயும் ஒன்றும் இருக்காது. அந்த அந்த அரசியல்வாதி வீட்டு மட்டும் 5 வருஷம் தான் வச்சு பல கோடி ரூபா சொத்து இருக்குது. அது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. மக்களே முழிச்சிக்கிங்க, நல்லவங்களுக்கு போடுங்க, சிந்திச்சு சிதாச்சு போடுங்க ஓட்டை. அவ்வளோ எல்லாம் அணிக்கலாம், எல்லாம் நின்று ஒன்றும் பண்ண முடியாது மேடம். யாரும் செய்ய முடியாது, புரியுங்களா? உழைக்கிறவனுக்கு செஞ்சால் தான் நல்லது. எவன் ஒருத்தன் குடும்பத்தை பற்றி தெரியுமா, அவங்களுக்கு தான் செய்யணும். ஸோ வந்தவங்க போகிறவங்களுக்கு ஓட்டை போட்டு விட்டு சந்தியில் நிற்க வேணாம். நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. வாழ்க்கை விளம்பரம்.